ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி பால் 4 பிரெட் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1.5 கப்பு பாலை நீங்கள் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். நான் அன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா கூட 1 ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் வச்சுருக்க ஒரு 1/2 கப் பாலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பாலில் நல்லா சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நான் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. அந்த சின்ன கப்பில் கொஞ்சமாக மலாய் எடுத்திருக்கேன். பால் ஏடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எடுத்திருக்கேன். நம்ம டெய்லி பால் காய்ச்சறப்போ நம்மளுக்கு மேலே கிடைக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். நான் 10 ரூபா பால் பவுடர் பாக்கெட்டில் நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை ஓரங்கள் மட்டும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் விருப்பப்படுற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனிமேல் அந்த மலாயிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிமேல் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண இன்னொரு ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பவுல் இல்லை ஏதாவது பிளேட் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மேலேயும் இந்த மாதிரி கஸ்டர்ட் பாலை உள்ளே மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தா அதே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், இல்லை நார்மலாக அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பிரெட்டு பால் வச்சு செஞ்சுருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.